ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் ரீசென்ட் வீடியோஸில் கேட்டிருந்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினையும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சின்ன ஸ்க்ரீனில் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, ஆல் மிக்சர் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, ஐ ஹவ் நாட் ரிசீவ்டு மணி ஆன் ஆட்சன்ஸ், ஆர் யூ ரிசீவ் மணி ஸ்டில் நோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ், நான் மட்டும் இல்லை, எல்லா கிரியேட்டர்ஸுமே ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஆட்சன்ஸ் மட்டும் வச்சுருந்தா ஏர்ன் பண்ண முடியாது. ஆட்சன்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கணும். யூடியூபோ பிளாகரோ மாதிரியான விஷயங்கள். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் முன்னெல்லாம் யாருனாலும் கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் யூடியூப்பில் கூட எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் அதை லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்சன்ஸ் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் மட்டும் இருந்தாலே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுங்கிறது கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஓபி கேமிங் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, நான் 42 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கேன். யூடியூப்பில் லைவ் போட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ரிப்ளை பண்ணுங்கன்னு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இப்போ இருக்கிற அப்டேட் படி நீங்கள் அட்லீஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்க தேவையில்லை. பட் அட்லீஸ்ட் நீங்கள் 50 சப்ஸ்கிரைபர் இருந்தாகணும். ஸோ 50 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற அப்டேட் படி ஒரு 8 சப்ஸ்கிரைபர் தான் வேணும். நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இன்னும் வீடியோஸ் பண்ணுங்கள். அந்த 8 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆடியன்ஸ் லிமிட்டேஷன் இருக்கும். மற்றபடி ப்ராப்ளம் எதுவும் பெருசாக கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் உங்களுக்கு இருக்காது. ஸோ கண்டினியூவாக நீங்கள் லைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரூலர் தமிழன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, நான் 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச்டு பட் பண்ணிட்டேன். பட் கம்யூனிட்டி டேப் இனேபிள் ஆகலை ப்ரோ, ஒய் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இனேபிள் ஆகுங்க. அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஈவன் நீங்கள் கண்டென்ட் ஒரிஜினலாக கொடுத்துருக்கீங்களா இல்லைனா ஒரிஜினலாக கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இதில் வராது. உங்களுடைய சேனலில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துருச்சா, ஒரு 1 வீக் இல்லைனா 2 வீக் இல்லைனா 3 வீக் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துடும். அப் டு உங்களுக்கு ஒரு 3 வீக் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 வீக்குள்ளேயே உங்களுக்கு இனேபிள் ஆகிரும். ஸோ அதை பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதை நோட் பண்ணிக்கிட்டு வரலேன்னு சொல்ல தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அதை பெருசாக கண்டுக்கிடாமல் இருந்தாலே கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இனேபிள் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம தரப்பில் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் பை ஆர்வி எடிட்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு வீடியோவில் மியூசிக் ஆட் பண்ணால் காப்பிரைட் வருமா? கண்டிப்பாக வரும். யூடியூப்பில் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது அதுதான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப் ப்ரீமியம் அப்படிங்கிறது வியூவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கு இது எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. கிரியேட்டர்ஸ் நீங்கள் மியூசிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு ப்ராப்ளம் வராது அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு காப்பிரைட் கிளைம் வரும். அண்ட் கண்டென்ட் மற்ற விஷயங்கள்லாம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைக்மான இஷ்யூஸ்க்கும் போகும். ஸோ மேக்ஸிமம் இதை பார்த்துக்கோங்க. யாரும் இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு, நம்ம ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், யூடியூப் ப்ரீமியம் அதனால் நம்ம மியூசிக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அது வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சில விஷயங்கள் யூடியூப் மியூசிக்கை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு வியூவராக பார்த்தீங்கன்னா நம்ம அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் நம்ம யூடியூப்பில் செலுத்தும் போதே பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ளே அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு அதில் எக்ஸ்ட்ரா ஆட்ஸ் எல்லாமே ப்ளே ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். மற்றபடி கிரியேட்டர்ஸ்க்கு இது ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்கிற அளவுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஏகேஜே மீடியா ஸ்டுடியோ அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். பட் எதுக்கு ஸ்டூடியோவில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வர்றதில்லை, காரணம் என்ன? ஜஸ்ட் அப்டேட் தாங்க. இது அப்டேட்டில் வந்துருக்கிறது. நான் ஒவ்வொரு வீடியோவும் பண்ணுவேன். பட் அது ஃப்யூச்சரில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கலாம். ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த அப்டேட்டே பார்த்துக்கிட்டா உங்களுடைய வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது முன்னெல்லாம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனி டேப் கொடுத்துருக்கோம். மானிட்டைசேஷனுக்கு தனி டேப் கொடுத்துருக்கோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேக், கேட்டகரி, கமெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இது அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஷோ பண்ணல அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அதில் மிஸ் அவுட் எதுவும் ஆகுதா அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது. அதை பொறுத்த வரைக்கும் மிஸ் அவுட் எதுவுமே ஆகலை. எல்லா விஷயங்களுமே அந்த கமெண்ட் செட்டிங்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களுமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா டேக் ஆட் பண்ணுறது எல்லா விஷயங்களுமே. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இது ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேஸ் குட்டி சேனல் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஷார்ட்ஸ்க்கு சூப்பர் தேங்க்ஸ் கிடைக்க சேனல் மானிட்டைசேஷன் ஆகணுமா? கண்டிப்பாக ஆகணும். சேனல் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனால் தான் சூப்பர் தேங்க்ஸ் ஃபியூச்சர் சேம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர் மாதிரியே சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கும் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர்ஸ்க்கு. ஸோ அப்படி கிடைக்கும்போது நமக்கு ஷார்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸில் இப்போதைக்கு லான்ச் ஆகலை. எண்ட் ஆஃப் த இயர் 2022 இறுதியில் பார்த்தீங்கன்னா இது பீட்டா வெர்ஷனில் பீட்டா டெஸ்டிங் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவைலபிள் ஆகிறதுக்கு
வழி பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இது கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே இன்னும் அவைலபிள் ஆகலை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டிங் போகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவைலபிள் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போதைக்கு ஷார்ட்ஸில் வரதுக்கு. மற்றபடி நார்மல் வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டா உங்களுக்கும் அவைலபிள் ஆகும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க கைஸ். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது டிஎன் சிங்கர் ஏகே அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வீடியோவை கிளிக் பண்ணாமல் பார்த்தா வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீடியோ கிளிக் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுல கேட்டிங்கன்னா முடியும். அதற்கான ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஆட்டோ ப்ளே ஆகக்கூடிய ஆப்ஷன் இருக்குது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக வந்து. ஸோ அந்த அப்டேட் படி நம்ம பார்க்கும்போது அப்படி பார்த்தோம்னா வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும். அதை தவிர வந்து கிளிக் பண்ணாமல் ஜஸ்ட் தம்ப்நெயிலை மட்டும் வியூ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ப்ளேலாம் ஆஃப் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் தம்ப்நெயிலை மட்டும் வியூ பண்ணோம்னா இம்ப்ரெஷனாக தான் கவுண்ட் ஆகும். அது வந்து கிளிக் த்ரூ ரேட்டு வந்து ஆட் ஆகாது. ஜஸ்ட் வீடியோ பார்த்ததுக்கான வாட்ச் ஹவர்ஸும் அதில் வந்து ஆட் ஆகாது. ஏன்னா ஜஸ்ட் இம்ப்ரெஷனாக அது போயிடும் வீடியோ கிளிக் பண்ணால் பார்க்கும்போது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க கைஸ். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேடிஆர்ஸ் விஷன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ரீயூஸ்டு இருந்தால் வீடியோ பிளர் பண்ணிட்டா மானிட்டேஷன் ஆகுமா சார்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் சான்சஸ் கம்மிங்க. கண்டிப்பாக வந்து மானிட்டேஷன் அப்படிங்கிறது எனேபிள் ஆகணும்னா நீங்கள் கண்டென்ட் வந்து வேல்யூபிளாக கொடுக்கணும். உங்களுடைய வேல்யூஸ் வாய்ஸோ இல்லைனா ஃபேஸோ இந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட் வந்து ஒரிஜினலாக இருந்தாகணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வேறு ஏதாவது ஒரு விஷயம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் ஆடியோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜ் ரெண்டுத்தையுமே வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த வேல்யூமே இல்லை, அதே சமயம் பிளர்ரிங்காக இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷனுமே அதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ரிஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ரீயூஸ்ட் கண்டென்ட் இருந்ததுன்னா அதை டெலிட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓன் வீடியோஸ் வந்து அதிகமாக போடுங்க. ஸோ பிரச்சனைகள் வரக்கூடிய வீடியோஸை நீக்கிட்டு அதுக்கடுத்தது ப்ராப்பராக வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ்லாம் ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா ரீஅப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 30 days எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்ரூவ் ஆகும். பட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளர் பண்ணி இந்த மாதிரி லைக் சின்ன ட்ரிக்கியான வேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அகைன் நமக்கு வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஎஸ் ஒய்டி வெசஸ் அப்படிங்கிற மாதிரி சேனலில் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கமெண்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுவது எப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லைங்க. கமெண்ட் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் வந்து லைக் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து இருக்குது. நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் லைவ் வந்து கமெண்ட் பண்ண முடியும் லைவ் சேட்டில் வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நமக்கு பர்டிகுலராக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, கண்டிப்பாக வந்ததுன்னா அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் ஃபைனல் டேட் எப்போ ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்டில் எனக்கும் கொஷின் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஏன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து வர்றப்பவே சொல்லியிருந்தாங்க, வி ஆர் இன்ட்ரடியூசிங் த யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் $100 million ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் 2021 to 2022. ஸோ பர்டிகுலராக அதில் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா $100 million ஃபண்ட் தான். ஸோ அது வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டைமும் இந்த ஒரு டைம் 2021 to 2022 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது முடிகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒரு சின்ன தொடக்கமாக தான் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ மேபி முடிகிறதுக்கு சான்சஸ் இருந்தால் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இன்னும் எனக்கும் அந்த டவுட் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் டேட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான இன்கம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங்காக தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதே சமயம் டைமும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு இயர்க்குள்ளே நாங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் $100 million ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ் மாம் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. பிக்சல் ஆப்பில் தம்ப்நெயில் செட் பண்ணி வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் ஸ்மால் சைஸாக இருக்குது, ஒய் ப்ரோ ப்ளீஸ் டெல் மீ. தம்ப்நெயிலுடைய சைஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து அந்த ஆஸ்பெக்ட் ரேடியோ வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 16:9 இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக செக் பண்ணி அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. சின்னதாக ஆகுது அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து இஷ்யூ பெருசாக வந்து வராது. ஒருவேளை பக் இஷ்யூவாக இருந்ததுன்னா ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம் அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். மற்றபடி வந்து பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலாஜி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. வீடியோக்கு காப்பிரைட் வந்தால் அமௌண்ட் வரும் போது பர்டிகுலராக வீடியோவுக்கு மட்டும் தான் ஷேர் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோவுக்கு காப்பிரைட் கிளைம் வந்துருந்துச்சுன்னா ரெவென்யூங்கிறதே இருக்காது அந்த ஒரு க்ரியேட்டருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. மற்றபடி வந்து பிரச்சனை இல்லை பெருசாக. பட் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவுக்கு ஏர்னிங்ஸ் இருக்காது, ஷேர் கூட ஆகாது. நம்மளுக்கும் கொஞ்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி கூட கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டாக வீடியோவே இருக்காது, ரெவென்யூவும் இருக்காது, யாருக்குமே அது டேக் டவுன் ஆயிரும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. காப்பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் கேட்டதாலும் நான் காப்பிரைட் கிளைமுக்கும் சொல்லியிருக்கேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் சொல்லியிருக்கேன். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே சினிமா அப்டேட் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் நமக்கு யூடியூப்பில் எப்படி வந்து இன்கம் சென்ட் பண்ணுவாங்க? ரொம்ப பெரிய ப்ராசஸ், ரொம்ப சிம்பிளாக கேட்டிங்க.
சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குங்க. நான் குயிக்காக வேணால் சொல்கிறேன். யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க அண்ட் ப்ராப்பர் செட்டிங்ஸ் லோகோவோ அண்ட் பேனர் அண்ட் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணுறீங்க. அதுக்கடுத்து ரெகுலராக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் பேஜில் அந்த 4000 வாட்சர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரியான மேஜரான எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அப்ளை பண்ணி அவங்க பார்த்து அவங்க யூடியூப் டீம் வந்து பார்த்து ரிவ்யூ பண்ணி கொடுக்குறது. அதுக்கிடையில் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்போம். அந்த ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து அப்ரூவ் ஆகும். அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து வீடியோவில் வந்து ஆட்ஸ் வந்து எனேபிள் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்க முடியும். மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஏர்ன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஏர்னிங்ஸ் கண்டினியூவாக வர ஆட்சன்ஸ்க்கு வந்து மந்த்லி ஒன் டைம் வந்து அப்டேட் ஆகும். ஆல்ரெடி வந்து நம்ம லிங்க் பண்ணியிருப்போம் இல்லையா அப்ளை பண்ணும்போதே. ஸோ அந்த ஒரு விஷயங்களால் ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்சன்ஸில் வந்து இந்த ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ, அதுக்கடுத்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் போகும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா லாஸ்ட்டாக. ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா $100 த்ரெஷ்ஹோல்டு வந்து ரீச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷனும் நடக்கும். சொல்கிறது வந்து குயிக்காக சொல்லிட்டேன். பட் ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸும் பண்ணலாம். பர்டிகுலராக வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. யூடியூப்லேயே பொதுவாக நீங்கள் வந்து எந்த விஷயங்கள் தேடுறீங்களோ, இப்போ யூடியூப் மானிட்டேஷனில் இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் வந்து யூடியூப்பில் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்ட் சர்ச் பண்ணி இன் தமிழ்னு கொடுத்தீங்கனாலே வீடியோஸ் வந்து வரும். இதே மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய வீடியோ இருந்ததுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இல்லைனாலும் கூட அதில் நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, போக போக நீங்களே லேர்ன் பண்ணிக்கலாம். குயிக்காக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக ட்ரை பண்ணுறதுல தான் இருக்குது. நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். பர்டிகுலராக அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒரே வீடியோலையும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறதில்ல. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் இது தான். YTG பிரதர்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. மானிட்டேஷனில் எனக்கு 4000 வியூஸ்க்கு பதில் 4000 வியூஸ் அப்படின்னோடனே எனக்கே கொஞ்சம் பகீர்னு தான் இருந்தது. 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மிஸ்டேக்னா டைப் பண்ணிக்கலாம், என்னங்கிறது தெரில. பட் மானிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் 4000 மணி நேரம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட். 4000 வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே வியூஸ் அப்படிங்கிறது ஈஸியாக எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஆடியன்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ அதே சமயம் அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஷோ ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் ஒரு வாட்ச் ஹவர்ஸ் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை தான் சொல்கிறோம். நம்ம ஒரு 1 ஹவர்னா இப்போ வந்து 60 நிமிஷம் ஆகுது இல்லையா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ நேரம் டைம் வந்து நம்மளுடைய வீடியோஸில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஒரு வாட்ச் ஹவர்ஸ் 2 வாட்ச் ஹவர்ஸுங்கிறது வர்றது. ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு 2 வாட்ச் ஹவர்ஸ் இருக்குன்னா மிச்சம் 3998 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்னும் ரீச் பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். போக போக வீடியோஸ் ரெகுலராக கொடுக்க குயிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி மானிட்டேஷனில் இந்த க்ரைட்டீரியா வந்து நீங்கள் டைப்பிங் மிஸ்டேக்கில் பண்ணிங்களா என்னங்கிறது தெரில. பட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 மேஜரான ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டு 12 மந்தில் நீங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். மறக்காமல் லைவ் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். 2 வீக்காக லைவ் இல்லை, இனி ரெகுலராக நான் வந்து லைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அவரை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்விமர்ஸ் மறக்காம கமெண்ட்ஸில் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.